பெரியவர்கள் எப்பொழுதேனும் தான் சொல்லுவார்கள், அவர்கள் ஒரு கதவை உங்களுக்கு மூடுகிறார்கள் என்றால் அது உங்கள் சுதந்திரத்திற்கான கதவு மூடப்பட்டது என்று நினைக்காதீர்கள். அதற்குள்ளாக சென்றால் நீங்கள் அடிமைப்பட்டு போவீர்கள் என்பதற்காக அதை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். அங்கே உள்ள போயிடாதீங்கப்பா. வாழ்க்கை தவறிடும். 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் புரியும், ஐயோ எங்கள் அம்மா சொன்னபடி நான் கேட்டிருக்கலாமே. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. காலம் ஒருபோதும் உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை அளிப்பதே கிடையாது. பெற்றோர்களும் பெரியவர்களும் தான் நம் குற்றங்களை மன்னிப்பார்களே தவிர நாம் செய்த குற்றங்கள் நம்மை மன்னிப்பதே இல்லை. இது புரிவதற்கு 10-15 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றது. நான் இதை பார்த்து கொண்டு ஒரு விஷயத்தை சொல்றேன், மனசால சொல்ற பிள்ளைகளே, நீங்கள் இதை உங்களை சொக்க வைக்கின்ற ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய பிடிக்குள் வாருங்கள், நான் வீசுகின்ற வலைக்குள் வந்து விடுங்கள். நான் ஒரு தூண்டில் போடுகிறேன், அதில் சிக்கிக்கொள்ளுங்கள். அது உங்களை கரையேற்றும், உங்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றும். வேறு ஒரு நீர்நிலையில் நீங்கள் மிகச் சிறப்பாக நீந்துவதற்கான வாய்ப்பை அது தரும். நம்புங்கள். ஒரு மருத்துவரின் ஊசி போல, நல்ல மருத்துவரின். பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, ஒரு காட்சி விரியுது என் முன்னால். ஒரு காடு, அந்த காட்டிலே ஒரு ரேஞ்சர் வர்றார் உள்ள. அவர் நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு டென்ட் அடிக்கிறார். டென்ட் அடிச்சு பின்னால் ஒரு டெம்போ வருது. டெம்போல இருந்து டோர் கீர் எல்லாத்தையும் அவரே ஒரே ஆளாவே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட ஒரு வேட்டை நாய் சின்னதா இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு. நான் சொல்றத நீங்க இன்னைக்கு நைட்ல போய் யூடியூப்ல பார்க்கலாம். ஏன்னா இது யூடியூப்ல ஏற்கனவே இருக்கு, நான் பார்த்தது. அந்த சின்ன வேட்டை நாயை என்ன பண்றார், அனுப்புறார். சுத்தி போய் பார்த்துட்டு வா, ஏதேனும் வனவிலங்குகள் இருந்தா கத்தோம்ல, பார்த்துட்டு வா அப்படின்ட்டு அனுப்புது. வேட்டை நாய் போகுதுங்க. போயிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க போதா, அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. எதை? வேட்டை நாயை பார்த்துருச்சு. நாமளும் வேட்டை நாயாக தான் வெளியில் போகிறோம், நம்மளை சிறுத்தை புலி பார்த்துருதே இல்லை? நமக்கு வேட்டை நாயின்னு பேரு, ஆனால் சிறுத்தைக்கு முன்னால் வேட்டை நாய். என்ன பண்ண முடியும்? வேட்டை நாயை பார்த்தடனே சிறுத்தை துரத்துது பாருங்க. வேட்டை நாய் ஓடுதுங்க 60 கிலோமீட்டர்ல, பயங்கரமா ஓடுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறுத்தை அது பசிக்கு ஓடுது, 145 160 ஓடுது. அங்க பார்த்த சிறுத்தை இங்க பார்த்த வேட்டை நாயை ஜிப்னு பக்கத்தில் வந்துருச்சுங்க. இந்த வேட்டை நாய் ஓடுது. அந்த ரீல்ல 15 வினாடிகள் தான். நான் சொல்ற முன்னுக்கு பின்னுக்கு என்ன நடந்ததுன்ட்டு அவங்க க்ளோஸ் அப் பண்ணி எனக்கு வெட்டி போட்டிருக்காங்க. போயிட்டு கிட்ட போயிடுச்சுங்க. நாய் இப்படி போதா, நேரா அங்கே ரேஞ்சர் இருக்கிறார், பார்த்துருச்சு. நாய்க்கு என்னன்னா, இப்படி போய் இப்படி ரைட்டில் திரும்பினா ஃபோர்ஸ் குறையும், சிறுத்தை வந்து அடிச்சிடும். நாய்க்கு ஃபிசிக்ஸ் தெரியுது, நமக்கு ஃபிசிக்ஸ் தெரிகிறதே இல்லை. இல்லைன்னா வழுக்கி விழுவோமா? படிக்கட்டில் வழுக்குவோமா? பஸ்ஸில் இந்த இறங்கி பின்னால் போயிட்டு கீழே விழுவோமா? ஃபிசிக்ஸே தெரியாதுல, ரயிலில் அடிபடுவோமா? ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் இதெல்லாம் செய்ய மாட்டோம். பேசிக் ஃபிசிக்ஸ் நாய்க்கு தெரியுது. நாய் என்ன பண்ணுச்சு? அது சொல்லுவார் எங்கள் ஐயா. சுனாமி வந்தது, யாருக்கும் தெரில, நாய்களுக்கு தான் தெரிஞ்சுது. இவன் சொல்கிறான் தனக்கு 6 அறிவுன்னு, அது ஒரு நாய் கூட ஏற்றுக்கிட்டது கிடையாது. நாய் சூப்பராக சிந்திச்சு ஓடுது. நேராக அது என்ன பண்ணிச்சு, ரேஞ்சர்கிட்ட போல. ரேஞ்சருடைய கதவு திறந்துருந்தது. கதவுக்குள்ள வேகமாக 60 கிலோமீட்டரில் ஓடிச்சு பாருங்க. அந்த கதவு கொஞ்சம் அப்படி ஆடிச்சு பாருங்க. பின்னாலேயே சிறுத்தை புலியும் நுழைஞ்சிருச்சு உள்ள. ஜுப்புன்னு மூடிருச்சு கதவு. இப்போ ரேஞ்சரை காட்டுறான். ரேஞ்சர் என்ன பண்ணுவார்? சிரிப்பாரா அழுவாரா? என்ன பண்ணுவார்? ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுவார்? ஷூட் பண்ணுவார். நான் கதவு தான் பூட்டிருச்சேன். அழுவுறார். வேற வழி? சிறுத்தை என்ன பண்ணியிருக்கோம்? நாயை கடிச்சிருக்கும், கடிச்சு சின்ன பின்னம் பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் கதவு திறக்கிறதுக்கு பயம், ஏன்னா சிறுத்தை. நேராக அவர் ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணுறார். ரெஸ்கியூ டீம் வருதுங்க. இதாங்க மேட்ரு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ரெஸ்கியூ டீம் வருது. ரெஸ்கியூ டீம் வந்துட்டு
கேமரா வைக்குதுங்க உள்ள, என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. உள்ள கேமரால பார்த்தா நாம் எல்லாம் நினைச்ச மாதிரி சிறுத்தை, வேட்டை நாயை சாப்பிடல. வேட்டை நாய் அந்த சதுரமாக இருக்கிற அந்த ரூமில் ஓரமாக பதுங்கி கிடக்குது, உயிரோடு இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்குது சிறுத்தையை. சிறுத்தையை காணோம். இப்படியே ரவுண்ட் அடிக்குது பாருங்க. சிறுத்தை எங்கே இருக்குன்னா, மூணு கதவு இருக்குல்ல, அதில் நாயை விட பயந்து போய் அது வந்து அந்த அந்த கதவுல நடுங்கிட்டு இப்படி உட்காந்துட்டு. கேமரா பிடிச்ச ஒன்று சொன்னான் பாப்பா. என்ன சொன்னான் தெரியுமா? பசி வந்தது சிறுத்தைக்கு, இரையை தேடித்தான் ஓடியது. இரை கையகப்பட்டு விட்ட அந்த வினாடியில் எப்பொழுது சிறுத்தைக்கு தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று புரிந்து கொண்டதோ, அதற்கு இப்பொழுது பசி அவசியம் இல்லை, அதற்கு இப்பொழுது இரை அவசியம் இல்லை. அது தன் விடுதலைக்காக, தன் சுதந்திரத்திற்காக காத்திருக்கிறது என்று சொன்னார். நாம் அத்தனை பேரும் பசிக்காக ஓடுகிறோம். என்றைக்கு அந்த பசி தீர்ந்த வினாடியில் நம்முடைய சுதந்திரமும் பறிபோகிறது என்று தெரிந்து போகிறதோ, அன்றைக்கு நமக்கு பசியற்ற நிலை வந்து சேர்கிறது. நான் சொல்லுகிறேன், அதற்காகத்தான் பாடினாரோ பாரதிதாசன். எனக்கு பார்த்தா அது சிறுத்தை புலி மாதிரியே தெரியல, எனக்கு எலி மாதிரி தெரிஞ்சது. அது நடுங்குதுங்க, ட்ராப்ல மாட்டோம்ல எலி. அதனால தாங்க பாரதிதாசன் பாடினாரு, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தைய வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே, சிறகை விரி எழு பற என்று சொன்னாரே. என்ன காரணத்துக்காக சொன்னார் என்றால், சுதந்திரம் தான் நம்முடைய மிகப்பெரிய இலக்கே தவிர பசியோ வேட்டையோ இல்லை என்பதனை குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக ஓடுகிறீர்களோ அது சுதந்திரம் அல்ல, அது அடிமை தலைக்கான விலையை நீங்கள் உள்ளே போய் சிக்கிக் கொள்வீர்கள் என்பதற்காகத்தான். அது போதையோ பாலினத்திற்கான ஈர்ப்போ அது எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமோ, தயவு செய்து அந்த அடிமை தலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நான் சொல்லட்டுமா, வாசல் உங்களுக்கு யார் திறந்து வைக்கிறார்கள் என்றால், இதோ இந்த புத்தக கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது சுதந்திரத்திற்கான கதவு திறந்திருக்கிறது, உள்ளே வாருங்கள். காஞ்சியின் பாரம்பரியம் இப்ப நம்ம வெள்ளூரில். கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை புதிதாய் பிரம்மாண்டமாய். வணக்கம் உறவுகளை. கலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சேலைகள் உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ம ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட், ராஜீவ்காந்தி நகர், வெள்ளூர். தரம், நம்பிக்கை, நேர்த்தி, மிரியா ஹவுசிங் அடையாளம். பிளான் முதல் கீ வரை நான் ஸ்டாப் சர்வீஸ். எங்களிடம் 2D பிளான், 3D பிளான் வாஸ்து முறையில் செய்து தரப்படும். இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும். நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம். தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம். மேலும் தகவல்களுக்கு 9042177779. ஒரு விழா, ஒரு சந்திப்பு, ஒரு கொண்டாட்டம், எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா? அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர். வேலூர் மக்களின் இதயத்தில் 50 வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம். 50 பேர் முதல் 500 பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும், கம்பெனி கூட்டங்களுக்கும், பெரிய கொண்டாட்டங்களுக்கும், மாங்கல்யம், லயா, குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன. திருமணம், நிச்சயதார்த்தம், பிறந்த நாள் போன்ற எந்த நிகழ்ச்சி
நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது. உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸுடன் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம். அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம். கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது. 50 ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம், நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர். டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபேஸஸாக பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்ரீ சுகி ஃபார்மா, மக்களை தேடி மருந்தகம், 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. ஐமீன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது ப்ரோ. ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக? இன்னும் 4 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அதில் 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 கிராம்ஸ் கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க, கெட் பேக் டு.